நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. வணக்கம், என்னோட பேர் பாலஹாசன். வாய்ப்பு கொடுத்த சுபாஷ் பிரதர், அப்புறம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அர்ச்சனா மேம் எல்லாருக்கும் நன்றி. அர்ஜுன் சார், உங்கள் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறது வி ஆர் ரியலி ப்ரவுட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றபடி படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக பிரின்சிபலாக இந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் ஃபஸ்ட் டைம் கதை நரேட் பண்ண வந்தப்போ லைக் ரஃபாக சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு மீட்டரில் சார் சொன்னார். நான் ஒரு 1.5 hours ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடித்த உடனேயே எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷனை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் ரஃபாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லை சார் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபையும் நான் ரொம்ப லைக் திரும்ப ஒரு 1.5 hours நரேட் பண்ணேன். சொல்லி முடித்த உடனேயே அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே லைக் ஒரு 2 ஃபோன் பண்ணார். அந்த படத்தை நம்ம பண்ணுறோம், நீங்கள் என்னங்கிறத அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறத சொன்னார். லைக் அந்த மொமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் லைக் என்னோட லைஃப் வந்து அந்த மொமெண்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ரெண்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்புறம் அர்ச்சனா மேம், லைக் நான் ஒரு இன்டர்வியூவில் கூட லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ஏஜிஎஸ்ல கதை சொல்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா மேமுக்கும் வெங்கட் சாருக்கும் கதை சொன்னேன். அவங்க எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் அர்ச்சனா மேமுக்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணாங்க. அர்ச்சனா மேம் கதை கேட்டாங்க, அவங்க கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கதை சொல்கிறதுக்கு எப்படி இவ்வளோ பேர் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம சைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்க மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நமக்கு சப்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் வந்து ஒரு ப்ராப்ளம் அப்போது மேமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் லைக் என்னடா அவன் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனையோடய வரான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் சுபாஷ், கண்டிப்பாக நீ எனக்கு தான் என்ன ப்ராப்ளம்னாலும் ஃபஸ்ட் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ மேம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், ஆக்சுவலி ஏஜிஎஸ் ஃபேமிலியில் என்னோட ஃபேவரேட் அவங்க தான். இந்த டோட்டல் லைக் இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கும் அதிகமான லவ்யும் நான் அவங்கள்ட்ட இருந்து எப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். என்னை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் மேம் அந்த பிலீஃப்க்கு. வெங்கட் சார், தேங்க்யூ சார். எல்லாத்தையும் பண்ணிட்டு சைலண்ட்டாக அமைதியாக இருக்காரு சார். நான் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, இவனுங்க கேட்குறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம ஒன்றை ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் படத்தை பார்க்குறப்ப ஏதோ ஒரு இடத்த நான் செய்த நம்ம பண்ணியிருக்கலாமோங்கிற ஃபீல் எனக்கு கிடச்சிருக்கும். நீங்கள் நான் கேட்ட எல்லாத்துக்காகவும் பேசுனீங்க, எனக்கு அதை பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். இப்போ எனக்கு படத்தை பார்க்குறப்ப எந்த காம்ப்ரமைசஸும் நான் ஒரு ஃபீல் இல்லை. நான் என்ன நினச்சனோ அந்த படத்தை நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வில் பி ஃபார்வர் கிரேட்ஃபுல் டு யூ சார். அர்ஜுன் சார், அதான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஆக்ஷன் மூவிஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபஸ்ட்டு படம் ஆக்ஷன் கிங் கூட சார். ஐ எம் ஸோ பிளெஸ்டு டு பி. தேங்க்யூ சார். சார் கதை சொல்லி முடித்த உடனேயே அதான் சொன்னார், நீ சொன்ன கதையே எடுத்துருவீங்கல்ல அப்படிங்கிறத சொன்னார். சார் கண்டிப்பாக எடுத்துருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸில் வந்து லைக் அவர் ரொம்ப ஜாலியாக இருப்பார். அவரோட ரேண்டமாக அவரோட லைஃப் ஸ்டோரிஸ், இன்ஸ்பிரேஷன்ஸான ஸ்டோரிஸ் எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். லைக் இப்போ ஏதாவது ஒன்று சுபாஷ் இது ஓகேவா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில டவுட்ஸ் கேட்பாரு. இல்லை சார் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு ஓகே நீ சொல்கிறது கரெக்டாக இருக்குது, அதனால தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் அவர் நம்மக்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார். இல்லாதப்ப நம்மக்கிட்ட சொல்லுவார், ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கும். ஆல்சோ நான் அர்ஜுன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து எனக்கு அலோவ் பண்ணார். அவர் அந்த ஸ்பேஸை தரல இல்லை நம்ம தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்திருந்தாருன்னா என்னால் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச் சார். அபிராமி மேம், அகைன் விருமாண்டியிலேருந்தே லைக் இந்த கேரக்டருக்கு நான் யார் போகலான்னு யோசிக்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்தது அபிராமி மேம் தான். லைக் அவங்க பவர் ஜென்ரலாகவே அபிராமி மேம்னு யோசிச்சாலே ஒரு பவர் ஒன்று இருக்கும். அந்த பவரை வந்து நான் என்னோட இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம், உங்களோட எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் தேங்க்யூ மேம். பிரீத்தி மேம், அகெயின் தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்காக நீங்கள். லைக் அதான் நானும் மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அவங்க விட மாட்டாங்க. இல்லை மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு டேக் மாஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டே மாஸ்டர் சொல்லுவார், இது எடிட்டாக கரெக்டாக இருக்கும் பாரு, இல்லை நான் நேர்லேயே நான் வந்து அதை பார்க்கணும் நல்லா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ. ரவி சார், ஆக்சுவலி ரவி பாசு சார், லைக் அர்ச்சனா மேம் தான் வந்து ரவி பாசு சார் தான் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க.
லைக் அவர் வந்து கதை பிடிச்சாதான் பண்ணுவார், ஸோ நீங்கள் அவருக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவருக்கு கால் அதான் லைக் ஸ்டோரி நரேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே லைக் வெங்கட் சார் ஃபோன் பண்ணி மத்தியானம் சொல்கிறாங்க, எனக்கு சாயந்தரம் வந்து ஸ்டோரி நரேஷனுக்கான அந்த மீட்டிங் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவருக்கு ஒரு 3 hours ஸ்டோரி நரேட் அவருக்கு பண்ணி முடிச்ச உடனேயே அவர் சுபாஷ் நான் அந்த ஸ்டோரியை பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக சொன்னார். அப்போவே டிஸ்கஸ் பண்ணார், நம்ம இந்த ஸ்டைலில் எதை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மூடில் எதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணார். லைக் அவர் இந்த படத்துக்காக ரொம்ப டூ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அதை நான் நேரில் இருந்து பார்த்துருக்கேன். லைக் லிட்டரலாக ஒரு 3 நாள் வந்து கண்டினியூஸாக ஒரு 3 days தூங்கவே இல்லை, டே அண்ட் நைட் ஒர்க் போயிட்டே இருக்கு. லைக் அவர் அதுக்கு அவர் தூங்காமே ஒர்க் பண்ணி பழகிட்டார். என்னால் அது முடியல. ஒரு 3rd day வந்து என்னால் சுத்தமாக முடியல. காலையில் ஒரு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுபாஷ் ஓகே இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் போயிட்டு தூங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன் சார் சரி ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டாக சொன்னால் நம்ம எனர்ஜி கம்மியாக இருக்கும்னு நினச்சிட போறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4க்கு சொல்கிறாரு, ஒரு 11க்கு நம்ம திரும்ப வரோம்னு சொன்னாங்க. சார் 11 o'clock அப்படின்னு. என்னது 11ஆ, 9 o'clock நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 9 o'clock நான் போய் பார்த்தப்ப எனக்கு முன்னாடி அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு டைலாக் ஒன்று சொன்னார், என்னன்னா நம்மளை பார்த்து அதாவது ஐயோ இவ்வளோ வேலை இருக்கே அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது சுபாஷ், ஐயோ இவன் வந்துட்டான்டான்னு வேலை நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிம்பாரு. அதை எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ சார், உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணியிருக்கு. லைக் RR இல்லாம டு RR இந்த படத்தை நான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸ்டன் மாஸ்டர்கிட்ட நான் கதை சொல்லி முடிச்ச உடனே ஒன்று சொன்னேன், மாஸ்டர் இந்த படம் வந்து ஸ்டன்ஸுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். எனக்காகன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. லைக் அவரோட ஒரு கோஆப்ரேஷன் இல்லாமல் இருந்திருந்தா லைக் நாங்கள் நினச்ச அந்த ஷெடியூலை நாங்கள் நினச்ச அந்த ஒரு இதுக்குள்ளே அதை கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது. அவரோட டீம் அவங்களும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் அருண் ப்ரோ DOP, லைக் லவ் டுடேல வந்து தினேஷ் அண்ணாவை பார்க்குறப்ப எனக்கு என்ன ஒரு ஃபீல் கிடச்சிச்சோ அது வந்து எனக்கு அருண் ப்ரோ பார்க்குறப்ப கிடச்சிச்சு. லைக் ஒரே ஒரு மீட்டிங் தான் முடிஞ்சு. நான் தினேஷ் அண்ணாவை எங்கள் டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப டேலண்டடான ஒருத்தர். அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணுவார். அவர் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுவார் அப்படிங்கிறத எங்கள் டேரக்டர் அவரை நம்பினார். அது நடந்துச்சு. நான் அப்படி தான் அருண் ப்ரோவை பார்க்குறேன். அவருக்கு இருக்கிற லைக் இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஃப்ரேமிங் சென்ஸுக்கும் அவரோட லைட்டிங் சென்ஸுக்கும் அவர் ஒரு பெரிய இடத்த ரீச் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே சொல்கிறாங்க விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் எடிட்டர் லைக் அவர் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. எங்கள் எடிட்டிங் டேபிளே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். எனி டைம் ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஃபன் மூட்லேயே எங்களை வச்சிருப்பாரு. லைக் நிறைய பேர் அவர் கூட ஒர்க் பண்ணுற எல்லா டேரக்டர்ஸுமே இதை சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எடிட்டர் மட்டும் இல்லை, அவருக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் என்னோட எடிட்டிங் ப்ராசஸில் பார்த்தேன். அவர் ஒரு டேரக்டராக நிறைய சஜஷன் சொல்லுவார். சில இது எனக்கு ப்ரோ இது எனக்கு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கே ப்ரோன்னு சொன்னாலும் ஒரு 2 daysக்கு அப்புறம் இல்லை அவர் சொன்னது தான் கரெக்டாக, அவர் என்ன மீன் பண்ணாருங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். லைக் பேசிங்காக லைக் இந்த படத்தை அகைன் எடிட்டிங்காக ஒரு சூப்பராக ஒன்று அவர் பண்ணி கொடுத்தாரு. அகைன் ட்ரெய்லருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை சொல்லியிருக்காங்க. வீரமணி அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. நான் இந்த படத்துக்கு வந்து ஆப்ஷன்ஸே பார்க்காத ஒரே ஒருத்தர் அவர் தான். எல்லாத்துக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். லைக் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவர் மட்டும்தான் ஒரே மீட்டிங். லைக் அகைன் எனக்கு வந்து அவரை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதராக ஃபீல் ஆனார். அவர் நமக்காக ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாருங்கிறது எனக்கு தோணுச்சு. அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. பட் அந்த படம் முடிக்கிறப்ப நான் எடுத்த டெசிஷன் ரொம்ப ரொம்ப ரைட் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து எனக்கு காட்டினாரு. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தினேஷ் அண்ணா காஸ்டியூம்ஸாக ரொம்ப இதாக இருக்கக்கூடாது. லைக் எல்லா படத்துலையும் ஒரு நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, நானும் அருண் ப்ரோவும் என்ன பிளான் பண்ணோன்னா, ஃபிலிம் லாங்குவேஜாக இந்த படம் வந்து ஒரு யூஸ்வல் படமாக இருக்கக்கூடாது, பார்த்தா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணுங்கிறத நினச்சோம். அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு காஸ்டியூம் ரொம்ப முக்கியம். அதை அவரோட டிஸ்கஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு ஃப்ளேவர்ஸில் போய்க்கலாம். அவர் கதை ஃபுல்லாக படித்து கதையோட ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலாக காஸ்டியூம் டிசைன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் ஜான் கோகன் சார் தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் சார் வந்து எப்படின்னா லைக் எங்கள் மூவிஸோட வில்லன்ஸ் எல்லாருமே எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக இருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட், எல்லாருமே பயங்கர ஸ்வீட். லைக் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. பவன் சார்லாம் வந்து
லைக் நான் ஃபஸ்ட்டே போய் நான் ஜென்ரலாக பொல்லாதவன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு இமேஜில் அவரை வச்சுருந்தேன். பட் நம்ம ஒரு 1 hour அவர் கூட பேசணும்னா அதில் ஒரு 45 minutes சிரிச்சுட்டே தான் இருப்போம். அவ்வளோ ஃபன்னாக ஜாலியாக பேசுவார். சார் தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ, உங்க ப்ரோ அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ, உங்களோட டேட்ஸை வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு அப்புறம் உங்களோட லெவல் ஆஃப் growth வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத நான் ரொம்ப பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்த படத்துக்கு டேட்ஸ் கேட்டால் கொடுங்க ப்ரோ. திலீபன் சார் எனக்கு லைக் நமக்கு படம் பார்க்குறப்ப சிலரை ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்க ஃபேஸில் ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும். அப்படி ஒருத்தராக தான் நான் வந்து திலீபன் சாரை பார்க்குறேன். லைக் எனக்கு ஏன்னே தெரியல, அவர் ஜென்ரலாகவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். லைக் அவர் படங்கள், அவரோட ஒரு கேரக்டர், இவர் ரொம்ப நல்லவருங்கிற ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே கிடச்சிட்டே இருக்கும். நேரில் மீட் பண்ணுறப்பையும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. எனக்குள்ளே என்ன தோணுச்சோ அது அவரை மீட் பண்ணுறப்ப ஆமாம் அவரோட லுக்கில் என்ன இருக்கோ அதுதான் அவர் கேரக்டர்லையும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆகும். அடிக்கடி எனக்கு ரேண்டமாக ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி ஜென்ரலாக பேசுவார். லைக் டிஸ்கஸ் பண்ணுவார் படம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ சார். வினோத் சாகர் சார் அகைன் இந்த படத்தில் வந்து லைக் அவர் வினோத் சாகர் சார்லாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவருக்கான அவரோட பெர்ஃபார்மிங் ஏற்ற கேரக்டர்ஸ் அவர் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கும். இந்த படத்தில் அதை நான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். பாலஹாசன் ப்ரோ அகைன் ஆக்சுவலி ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன் ப்ரோ நீங்கள். தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு செம்ம ஸ்வாக் ஒன்று இருக்குது ப்ரோ. நான் இந்த கேரக்டர் நான் எழுதுறப்பையும் பாலஹாசன் ப்ரோன்னு சொல்லி நான் கதை நரேட் பண்ணுறப்ப எல்லாருக்கிட்டையும் பாலஹாசன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோட்டோ காமிச்சு தான் அந்த கேரக்டரை நரேட் பண்ணுவேன். ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அது நடந்துச்சு. அப்புறம் டேரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்களா? அப்படியே வந்துடுங்களே. பாஸ்கர் அண்ணா லவ் டுடேல என்னோட கோ டைரக்டர் அவரு. இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டார். ஃபர்ஸ்ட் நேரில் போயிட்டேன், அண்ணா நீங்கள் கண்டிப்பாக வரணும்ண்ணா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு, என்னடா அப்படி வந்து நிற்கிற, சரிடா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. அவரில் நான் லைக் மேக்கிங்காக அகைன் நான் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருந்தார். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து லொக்கேஷன் பர்மிஷன் எங்களுக்கு பட்ஜெட்குள்ளே கிடைக்கலன்னா என்னை கூப்பிட்டு போவார். பாருங்க எவ்வளோ பாவமாக இருக்கான், இவன் தான் டேரக்டர், இவனுக்கு வந்து இந்த படத்தை வந்து இந்த லொக்கேஷன் அவனுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி அது மாதிரி தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. உங்களோட எஃபர்ட்ஸ் இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் எவ்வளோ இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ உங்கள் பை ஹார்ட் நீங்கள் அதாவது லிட்டரலாக அவர் வந்து இது வந்து எனக்கு எப்படி தோணுன்னா இது எங்கள் எல்லாரோட படம், எல்லாருமே அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்ஷனுக்காக நான் ஒரு 15 days வந்து இதுக்கு போயிட்டேன். லைக் இதில் அதாவது ஒரு பீக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம். அப்போ நான் அங்கே மியூசிக் டைரக்டர் கூட இருந்தேன். பட் அங்கே நான் பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட முக்கால்வாசி வேலையை என் டீம் தான் பார்த்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. வின்சென்ட் அண்ணா தேங்க்யூண்ணா. ஒரு படம் சைன் பண்ணிட்டு நான் ஒரு மிகப்பெரிய கேஸ்ல இருந்தப்ப அவர் வந்ததுலேருந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. நீங்கள் அதாவது ஷெடியூல்ஸாக நீங்கள் போட்ட அந்த ஷெடியூலாக நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட நாங்கள் இன்னும் பயங்கரமாக மாட்டியிருப்போம். அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. சஞ்சீவ், சரவணா, சத்யா, நரேஷ், முரளி ப்ரோ, ஜான், பிரவீன், லைக் இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டர்ஸாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். அதை நான் அவங்ககிட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே நான் லைக் லிட்டரலாக நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நான் வந்து ஃபுல்லாக ரவி பாசு சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டேன். இவங்க தான் எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் டேரக்டர்ஸாக. இவன் தெலுங்கு சிஜி ஃபுல்லாகவே இவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான், தமிழ் சிஜி ஃபுல்லாகவே அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். ஜான் டப்பிங் ஃபுல்லாக லைக் டப்பிங் ஸ்டுடியோலேருந்து கமெண்ட் பண்ணுறாங்க, பெர்ஃபெக்ஷன் சாவடிக்கிறாங்களே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஜான். பிரவீன் அப்படியே என்ன பார்க்குற மாதிரியே இருக்கும் எனக்கு பிரவீனை பார்க்குறப்ப. நான் அப்படி தான் லவ் டுடேல ரொம்ப அப்படியே ஒரு பயத்தோடையே சுற்றிட்டு இருப்பேன். பயப்படாதா அப்படின்னு சொன்னால் அதை கேட்டு பயந்துருவான் அப்புறம் ஓகே தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டிஓபி டீம், அதாவது ஆக்சுவலி ஒரு டைரக்ஷன் டீம் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட டிஓபி டீம் அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க. அதை வந்து நான் பார்த்தேன். ப்ளஸ் அருண் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க. கார்த்தி ப்ரோ, கிஷோர் ப்ரோ, கலை ப்ரோ, சதீஷ் ப்ரோ, தர்மா ப்ரோ, சாய் ப்ரோ, எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் வந்து லைக் அருண் ப்ரோ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் நீங்கள் தான். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அவர் இப்படி திரும்பினாரு, நான் இந்த ஷாட் முடிச்சுட்டு இங்கே திரும்பினா அடுத்த ஷாட் ரெடியாக இருக்கும் ப்ரோ. இந்த டீமை விட்டுறாதீங்க ப்ரோ. பாய்ஸ் வந்து ஆர்ட் டீம் அசோகன் அண்ணா, மதி அண்ணா, மோகன் ப்ரோ, கணேஷ் ப்ரோ, பத்மநாதன் ப்ரோ, அகைன் எல்லாருமே எனக்கு ரொம்ப லைக் ஆர்ட் லைக் எப்படி சொல்கிறது,
என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க எல்லாருமே. லைக் செட்டுக்குள்ளே போனாலே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். லைக் காலைல உள்ளே போகிறப்ப எல்லாரோட ஃபேஸையும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு அந்த டேவாக அந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஒரு பயங்கர வைப் ஒன்று கிடைக்கும். அப்புறம் செட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வின்சென்ட் அண்ணா, விஜய் ப்ரோ, பிரபா ப்ரோ, 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டன் டீம் அதாவது ஆக்சுவலி இந்த படமே வந்து லைக் லிட்டரலாக 52 டேஸில் வந்து பாதிக்கு பாதி வந்து நாங்கள் ஸ்டண்ட், பாதி நாள் ட்ராமாஸ். அந்த 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 பாதி ஸ்டன்ஸை வந்து மாஸ்டர் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணதுக்கான ஃபுல் சப்போர்ட்ஸை அவங்க டீம் வந்து கொடுத்தாங்க. கார்த்தி அண்ணா, மணி அண்ணா, சரவணா ப்ரோ, பிரபாகர் ப்ரோ, கணேஷ் ப்ரோ, யோகராஜ் ப்ரோ, கோட்டி அண்ணா, ஷெரீப் ப்ரோ. இது இல்லாமல் ஃபைட் லிஸ்ட் நான் ஃபுல்லாக சொல்லணும்னா அது இன்னொரு 1/2 hour சொல்லணும். அவ்வளோ ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இங்கே. ஸோ தேங்க்யூ. அதாவது மாஸ்டர், அதாவது உங்ககிட்ட நான் என்ன குவாலிட்டியை பார்க்குறேனோ அந்த பாசிட்டிவிட்டியை, குவாலிட்டியை உங்கள் டீமில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் பார்க்குறேன் மாஸ்டர். அகைன் இந்த டீமுக்கு நீங்களுமே ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணணும் மாஸ்டர். கார்த்தி அண்ணா, அதாவது நான் இதில் வந்து கார்த்தி அண்ணா, மணி அண்ணா, இப்போ நான் சொன்ன அந்த இவங்க வந்து லைக் அகைன் எல்லாருமே என்னென்னா ஒருத்தவங்களுமே நான் பார்த்தேன், ஒருத்தவங்களுமே வந்து அவங்கவுங்க வேலையை வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஷூட்டுக்கு முன்னாடி என் சித்தி என்கிட்ட சொன்னாங்க, சுபாஷ் லைக் டென்ஷன்லாம் ஆகிடாதரா அப்படிங்கிற மாதிரி, லைக் ஜென்ரலாக ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் ஆகி யார் மேலேயே கோவப்பட்டுறாதரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே இல்லாத அப்படின்னு லைக் கோவம்லாம் பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூடில் தான் வந்தேன். பட் டோட்டல் ஷூட் ப்ராசஸில் அதுக்கான சான்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லவே இல்லை. நான் ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணேன். லைக் அர்ச்சனா மேம் ஒரு தடவை ஷூட்க்கு வரப்போ கூட சொன்னாங்க, ரொம்ப ஒரு கேவஸே இல்லாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, இப்படி ஒரு ஷூட் லைக் ரொம்ப சைலண்ட்டாக நீங்கள் ஷூட் பண்ணிட்டுருங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. என்ன ரீசன்னா எல்லாருமே ஈச் இண்டிவிஜுவல் பர்சன் அவங்கவுங்க வேலையை ரொம்ப கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஸோ அதனால நான் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன். எனக்கான ப்ரெஷர் ரொம்ப இல்லாமல் இருந்துச்சு. க்ரியேட்டிவாக மட்டும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சுச்சு. எடிட் டீம் வெங்கி, தேங்க்ஸ் டா வெங்கி. அதாவது ஏன் சிரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாவம் அவனை டே அண்ட் நைட் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம் மாற்றி. தேங்க்ஸ் டா வெங்கி. ரொம்ப நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்காக. லைக் என்னோட லிட்டரா நீ ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்க. அப்புறம் முரளி, கணேஷ், ஸ்டாலின், பாலா, கவிமணி, உங்களோட பார்ட்டிசிபேஷனுமே எனக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மியூசிக் டீம் சேத்தன் ப்ரோ, பவன் ப்ரோ, பூர்ணா ப்ரோ, 3 பேருக்குமே லைக் ஒரு பயங்கர வைபான ஒரு மியூசிக் வந்ததுக்கான ஒரு ரீசன்ஸ் அவங்களும் தான். அப்புறம் லிரிக்ஸிஸ்ட் வந்து விவேக் சார், அறிவு ப்ரோ, ஐரா உடுப்பி, மதுரை கவி சார், ரைசிங் ராப்பர், தேங்க்யூ சார். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு முக்கியமான ரீசன்ஸ். சிங்கர்ஸ் ரோஹித் சித்தப்பா ப்ரோ, சந்தோஷ் வெங்கி ப்ரோ, லைக் இவங்களுமே அப்படி தான் ஒரு ஜிம்பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரவிபாசு சார் வந்து சாயந்தரம் போல் ஒரு ரெஸ்ட்டுக்கு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போவோம். அவர் அப்படி நடந்து போனார்னா அவர் கூட ஒரு 10 பேர் பின்னாடி ஜிம்பாய்ஸ் மாதிரி நடந்து வருவாங்க. நம்ம பார்த்தோன்னா ரவிபாசு சார் உண்மையாக ஒரு கேங்ஸ்டர் ஒரு 10 பேரோடு நடந்து வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த 10 பேருமே எப்படின்னா பேசணுன்னா குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க, அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. எனக்கு லைக் நான் வந்து பெங்களூரில் ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஃபுல்லாக இருந்ததுக்கு அவங்களும் காரணம். அப்புறம் மேனேஜர் செந்தில் சார், நான் கதை சொல்லி முடித்த உடனேயே அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அவர் கதை தனியாக நரேட் பண்ணேன். முடிச்ச உடனே லிஸ்ட் எடுத்துட்டு அங்கே நின்று போயிட்டு இருக்காரு. ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்களே, நான் இது எல்லாத்தையும் உடனே ஓகே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் நீங்களுமே இந்த படத்துக்காக போட்டிருக்கீங்க சார். சக்தி சார், சாமி சார், லவ் டுடேலேருந்தே உங்களுக்கு தெரியும். அந்த லைக் அப்போ நீங்கள் என்கிட்ட எப்படி ஒரு மாதிரி பாசமாக இருப்பீங்களோ அதே ஃபீலை தான் நான் இப்பயுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். பர்சனலாக எனக்கு நிறையா அடிக்கடி என்கிட்ட நீ இப்படி இருந்து லைக் என்னோட க்ரோத்துக்கான அந்த விஷயங்கள் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஃபோக்கஸ் புல்லர் அர்ஷத் அண்ணா, கேமரா அசிஸ்டன்ட் டீம், லைட் டீம், அகைன் லைக் ரொம்ப நாங்கள் நினச்ச அந்த ஒரு டைமுக்குள்ளே அந்த படத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எனக்கு பண்ண இந்த அதாவது லைக் எல்லாருக்கும் நான் யோசிப்பேன், லைக் எப்படி நமக்கு லைக் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிற அளவுக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதே சப்போர்ட்ஸை நீங்கள் மிச்ச எல்லா படத்துக்கும் கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். டப்பிங் இன்ஜினியர் ஜெகன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். லைக் டப்பிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே அவரோட இன்புட்ஸ், அவரோட விஷயங்கள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சவுண்ட் டிசைன் சச்சின் ப்ரோ, லைக் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ ஒன்று சொன்னார். தேங்க்யூ ப்ரோ. இந்த படத்தில் ஒரு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தபஸ் சார், அவர் வந்து ஒரு ஜீனியஸ் என்னை பொறுத்த வரைக்கும். சவுண்டிங்கில் அவர் உண்மையாகவே ஒரு ஜீனியஸ். லைக் சவுண்ட் மிக்சிங்கில் அவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் ஒரு தடவை கரெக்ஷன் ஒரு தடவை அவர் என்னை கூப்பிடுறப்ப அந்த படத்தை நான் திரும்ப பார்க்குறப்ப சவுண்ட் மிக்சிங்காக அவர் ஏன் தபஸ் சாரை வந்து எல்லாரும் சவுண்ட் மிக்சிங்கில் அவ்வளோ பெருசாக சொல்கிறாங்கங்கிற ரீசன்ஸை நான் கூட இருந்து பார்த்தேன். தேங்க்யூ. ராஜ் சேவர் சார், கலரிஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் சார். அகெயின் லைக்
நான் ஒர்க் பண்ணுறப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு எது நல்லதுங்க, அதாவது இந்த படத்துக்கு எது நல்லதுங்கிறத நீங்கள் எனி டைம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் லைக் டிஐ டீமில் வந்து தமிழ், வினோத், சையத் சார், பிரவீன் ப்ரோ, கிருஷ்ணா சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஎஃப்எக்ஸ் டீம் ஹரி சார், சாரி சார் கரெக்ஷன் மேலே கரெக்ஷன் சொல்லிட்டு உங்களை போட்டு ரொம்ப இது பண்ணிட்டோம். லைக் என்னன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று பண்ணுவார், எனக்கு இது ஒர்க் ஆகியோ ஸோ இன்னும் எனக்கு பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவேன். நான் கேட்குற கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தார். லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல வந்து லைக் டைம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்லேருந்து இதுக்கு மேலே நீங்கள் கரெக்ஷனே வாங்கக்கூடாது நாங்கள் அப்பயும் அவங்களுக்கு தெரியாமல் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சார். டியூனே ஜான் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அகெயின் இந்த காலும் வந்து அர்ச்சனா மேமோட கால். படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டூனே ஜான் நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. லைக் அவங்களோட டெசிஷன் வந்து எவ்வளோ கரெக்டாக இருக்குது, அது எவ்வளோ ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் எல்லாரோட ஃபோன் கால்ஸ்லையும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே சொல்கிறாங்க போஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ப்ரில்லியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அப்புறம் நம்ம டிரைவர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், ஆறுமுகம் அண்ணன், பாண்டு அண்ணன், இவங்க 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லவ் டுடேலேருந்தே உங்களை எனக்கு தெரியும். லைக் லிட்டலாக நீங்கள் என்னோட அண்ணன் மாதிரி தான். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்புறம் ப்ரொமோஷன் டீம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 3 டேஸாக என்னடா இவ்வளோ ப்ரொமோட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரொமோஷன் டீம். நீங்கள் தான் இப்போ இந்த படத்தோட ஒரு பெரிய பூஸ்ட்டுக்கு காரணமாக இருக்கீங்க நான் ஃபீல் பண்ணுறேன். டாப்ஸ் டீம் டிஜிட்டலி பவர்ஃபுல், சிவா சார், சின்ன ப்ரோ, பூர்ணி மேம், பிரேம் ஷாம், ஜேடி ப்ரோ. லைக் இவங்க 5 பேருமே எப்படின்னா லைக் தூக்கத்தில் கூட நம்ம ப்ரொமோஷன்ஸை தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கிற மாதிரி தான் நான் அவங்கள பார்க்குறேன். எனி டைம் அவங்க பண்ண ப்ரொமோஷனாக அவங்க பண்ணி கொடுத்த வீடியோஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. லிரிக்கல் வீடியோ வெங்கி ப்ரோ, ரமணன் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அகைன் லிரிக்கல் வீடியோவாக எல்லாருமே என்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அம்பானி ப்ரோ, டைட்டில் டிசைன் அம்பானி ப்ரோ. லைக் அகைன் அவரும் அதே தான், கரெக்ஷன்ஸ் எவ்வளோ கரெக்ஷன்ஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பார். லைக் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அவரை வச்சு பண்ணி பார்த்துக்கிட்டேன். எது பெஸ்ட்டாக ஒரு அவுட் வருதோ அது வரைக்கும் ஒரு பொறுமையாக இருக்கிற அந்த ஒரு நீங்கள் பொறுமையாக இருந்து எனக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. என்கடிச் கோபிநாத் ப்ரோ, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வியாக்கி, தேங்க்யூ வியாக்கி. லிப்பி, தேங்க்யூ. 2 பேருக்குமே நீங்கள் 2 பேரும் எனக்கு அடிஷ்னலாக நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஸ்வாட் கராத்தே கிளாஸ், இந்த கராத்தே ஸ்வாட் கிளாஸில் பிரபு மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணார். குழந்தைங்க அதுக்கப்புறம் கராத்தேல நாங்கள் நிறைய டவுட்ஸ், நாங்கள் ஒரு டெய்லி ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 1 மந்த் டெய்லி வந்து என்ன பண்ணுவோம்னா, சாயந்தரம் காலைல ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு சாயந்தரம் அவரோட கிளாஸுக்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அது லைக் அவர் எங்கிட்ட பேசுவார், என்னெல்லாம் இருக்குது கராத்தேவை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அப்புறம் கோகுல்நாத் ப்ரோ, யூனிக் டேலண்ட் அகாடமி, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவர்கிட்டயுமே நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஹெல்ப்ஸ் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் படம் ஸ்பீடாக பேசக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன், ஆனால் வந்து இன்னும் ஒன்று என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி கொஞ்சம் படபடன்னு பேசிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். நான் அகைன் அதான் சொல்கிறேன், நான் படம் பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு தோணுது ஒன்று தான், நான் எந்த காம்ப்ரமைசஸும் இல்லாமல் இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அகைன் ஏஜிஎஸ் இல்லைனா இந்த படம் கண்டிப்பாக வந்து மெட்டீரியலைஸே ஆயிருக்காது. லைக் பட்ஜெட்டாக இது மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகமான கொஞ்சம் அதிகமாக பண்ணலாம், அதை விட அதிகமாக பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப அதிகமாக பண்ணப்பட்ட ஒரு படம். தேங்க்யூ ஸோ மச் மேம், தேங்க்யூ ஸோ மச் அவரும் சார். தேட்டருக்கு படத்தை வந்து பாருங்க. என்னன்னா இது ஆக்ஷன், ஆனால் ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. லைக் எல்லா அப்பாவும் உங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க, எல்லா அம்மாவும் உங்களை நீங்கள் ரிலேட் பண்ணிப்பீங்க, உங்கள் பசங்க எல்லாருமே நம்மளை ரிலேட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரிலேட் பண்ணி நம்ம ஃபேமிலி இது அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயத்தை நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லைக் இன்னொன்று என்னென்னா, லைக் நம்ம சோசியலாக நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லியிருக்கோம். அது ரொம்ப ப்ரீச்சியாக இல்லாமல் கதையோட மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பாக May 28 தேட்டர்ஸ்க்கு வாங்க, படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். நானும் கொஞ்சம் இயக்குனர் மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசுகிறேன், அதனால் எதுவும் கோச்சிக்காதீங்க. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கும் 28வது படமான பிளாஸ்ட், இந்த மாபெரும் படைப்பில் தயாரிப்பு வடிவமைப்பாளராக வேலை செய்ய எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்கள் அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அசோசியேட் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா மேம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா மேம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ணன் வெங்கட் மாணிக்கம் அவர்கள், தயாரிப்பு நிர்வாகி அண்ணன் செந்தில் அவர்கள் மற்றும் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதான் உண்மை. பிளாஸ்ட் கதையை கேட்டதுலேருந்து என்னோட ஆள் மனசில் தோணின ஒரே விஷயம், என்னோட வெற்றி படங்கள் வரிசைகளில் இந்த படம் மிக முக்கியமான படமாக இருக்கும்னு நம்புகிறேன். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் யங் டைரக்டர்ஸ் கலெக்ட் வர்றாங்க. ஸோ அந்த வரிசையில் சுபாஷ் ப்ரோவும் முக்கியமான இடத்துல இருப்பார்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. சுபாஷோட கதை சொல்லலும் அவர் எழுதியிருந்த ஷார்ட் டிவிஷனும் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. ஒரு சீனை எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட கதை சொல்லும்போது கூட நிறைய மியூசிக் ப்ளே பண்ணி தான் கதையே சொன்னார். அது எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அது அவரோட குருநாதர் பிரதீப் ரங்கநாதன் பிரதர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எப்படி வேலை கற்றுக்கிட்டாருன்றத அனுபவத்தை வச்சு அது காட்டுச்சு. ஒரு படம் மட்டுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாங்கன்னு யாரையும் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. அதுக்கு உதாரணம் தான் சுபாஷ். அவர் ஒவ்வொரு டெக்னீஷியன்ட்டையும் வேலை வாங்கின விதமும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிட்ட மெனக்கெடுலும் தான் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் வந்திருக்கு. இது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. முக்கியமான அவரோட டைரக்ஷன் டீம் சான்ஸே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ பரபரப்பாக சுற்றுவாங்க. பாஸ்கர் ப்ரோ, வின்சென்ட், சரவணன், நரேஷ், பிரவீன், சஞ்சீவ், ஜான், நவீன் எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப கவனமாக சிறப்பாக செஞ்சாங்க. மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி நம்ம பேச ஒன்றும் இல்லை, ஏன்னா கேஜிஎஃப் படமே அதிகமாக பேசியிருக்கு. இந்த படம் மூலயமா அவர் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் மியூசிக்கில் ஒவ்வொரு ஃப்ரேமாக மனுஷன் செதுக்கியிருக்காப்புல. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அடுத்தடுத்து தமிழில் நிறைய படங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த முதல் படத்தில் நானும் இருக்கேன்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் அருண், நான் இந்த படம் மூலமாக தான் அவர் கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சது. நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஆள் தான் ரொம்ப சைலண்ட்டு. ஆனால் அவரோட ஒவ்வொரு ஃப்ரேமும் வைலண்ட்டு. அவருடைய ஒர்க்கு இந்த படத்தில் தனிச்சு தெரியும். யாரா அந்த கேமராமேனுன்னு கண்டிப்பாக எல்லாரும் கேட்பாங்க. அப்படி தான் இருக்குது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. படம் முழுதும் அசாத்தியமான உழைப்பு. வாழ்த்துக்கள் ப்ரோ. உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ஃபீனிக்ஸ் பிரபு, பேரில் மட்டும் அவர் ஃபீனிக்ஸ் கிடையாது, அவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் விமானத்தில் பறந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஃபீனிக்ஸ் தான். நம்ம மதுரைக்காரர் தான். ஆனால் என்னவோ அவரை சேட்டனுங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழில் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. தமிழோட மலையாளத்தில் அதிக படங்கள் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் அவருக்கு தமிழில் வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் முழுக்க அவரோட டீம் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம்னா ஸ்டன் மாஸ்டரோட அவர் மட்டும் இல்லாமல் அவரோட டீமும் எவ்வளோ ஒர்க் பண்ணணுன்றது சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு லெவலுக்கு படம் பார்க்குற எல்லாருக்குமே ரசிகர்களும் அதை உணர்றாங்க. அடுத்து பிரதீப் எடிட்டருக்கு அவர் கமிட் ஆகிட்டாலே சின்ன படம் கூட பெரிய படமாக மாறிடும். அவர் கட் பண்ணின படங்கள் இது வரைக்கும் சோட போனதில்லை. அவரோட அசிஸ்டன்ஸுகளும் எடிட்டர் அளவுக்கு திறமையானவங்க தான். முக்கியமாக வெங்கி, அவங்க டீம் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இன்றைக்கி வரல, மதுரையில் சேயன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனால அங்கே போயிருக்காரு. எடிட்டர் சொன்ன மாதிரி தான், தினேஷ் மனோகரன் கமிட் பண்ணாலே அதுவும் பெரிய படங்களாக தான் இருக்கும். நண்பர்ன்றதுனால அவரோட மெனக்கடலும் எனக்கு தெரியும். அதனால் அவரும் அவ்வளோ உயரத்தில் இருக்கார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. இந்த படத்தில் நான் தயாரிப்பு வடிவமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்ட உடனே இந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு பின்னாடியே கராத்தே ஷெட்டு போடுற அளவுக்கு காலி இடம் இருக்கணும், அதுவும் மிடில் கிளாஸ் வீடாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே நிறைய ஃபைட் இருக்கிறதுனால ஹால் மட்டும் வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்படி சென்னையில் நிறைய வீடு தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் பேசி செட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தரமணி ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் முழு வீட்டையும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் செட்டு போட்டோம். ஆனால் அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய டீட்டெயில் ஒர்க் பண்ணோம். என்னுடைய நிறைய படங்களில் யதார்த்தம் மாறாத ஆர்ட் டைரக்ஷன் இருக்கும். வழக்கமாக ப்ராப்பர்ட்டி கடையில் இருந்து பொருட்கள் எடுக்காமல் நிறைய பொருட்களை விலைக்கு வாங்கி செட்டு போட்டோம். அது இயல்பாக இருந்தது. ஷூட்டிங்க்கு எல்லாருமே, அதாவது தயாரிப்பாளர் முதற்கொண்டு அது செட்டுன்னே எங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னு சொல்லி என்னை பாராட்டினது பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அது போக இந்த படத்தில் நிறைய செட்டு போட்டிருக்கோம். உங்களால் எந்த செட்டையுமே செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னோட முந்தைய படங்களில் அமைஞ்ச மாதிரி தான் இந்த படமும் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனராக சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக இந்த படத்தில் கடுமையாக உழைச்ச என்னோட ஆர்ட் டைரக்டர் கதிரவன் மதி, அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டராக வேலை செஞ்ச அசோகன், மோகன், வினோத், அர்ஜுன்,
பத்மநாபன், ஓம் பிரகாஷ், செட் அசிஸ்டன்ட் வின்சென்ட், விஜய், பிரபாகர், கார்பெண்டர் மேஸ்திரி, திருநாவுக்கரசு அண்ட் டீம், பெயிண்டர் புஷ்பகாந்த் அண்ட் டீம், ஆர்டிஸ்ட். ஒரு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு புத்தர் படம் ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை வரைஞ்சி கொடுத்த சிகா அண்ணன், லோக்கல் லேபர்ஸ் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்ஷன் படத்தில் ஆக்ஷன் கிங் இல்லாமையா? ஆக்சுவலாக அர்ஜுன் சாரும் அபிராமி மேடமும் 26 வருஷத்துக்கு முன்னாடி நடித்த வானவில் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த படத்தில் ஐஏஎஸ் படிப்பது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலாக ரொம்ப தெரியும். ஏன்னா என் அண்ணனும் அப்படி படித்து ஐஏஎஸ் ஆனவர் தான். இன்றைக்கி ஆந்திராவில் கலெக்டராக இருக்கார். அந்த படத்தோட ஜோடியை இப்போது திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் கிங் ஃபைட்டில் மிரட்டிடுவார்னு தெரியும். ஆனால் அவருக்கு ஈக்குவலாக அபிராமி மேடம் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நிலா கேரக்டரில் யார் நடிக்க போகிறாங்கன்னு ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தான் பிரீத்தி முகுந்தன் இந்த படத்தில் கமிட் ஆனாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக யதார்த்தத்தை விட அதிகமாக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்கள் அர்ஜுன் சிதம்பரம் பிரதர், ஜான் கொக்கன் பிரதர், பாலகாசன் பிரதர், திலீப் பிரதர், வினோத் சாகர் பிரதர் எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் ஒர்க்கை நாங்கள் வந்து இன்னைக்கு திரை மூலிமா மே 28 கொண்டு வர்றோம். ஸோ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமையாக நினைக்கிறேன். இதை வெற்றியடை செய்யணுன்ட்டு பொதுமக்கள்கிட்டையும் மீடியா சார்பிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். சுபாஷ் ப்ரோவோட எனக்கு பதட்டம் ஜாஸ்தி. ஸோ மேடையில் நான் ஜாஸ்தி பேசினதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ அர்ஜுன் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், வெங்கட் சார், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கோஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. கேமரா பாய்ஸ், கேமரா டீம் பாய்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேனேஜர்லேருந்து கால் வந்தது. டைரக்டர் உங்களுக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. சரி வர சொல்லுங்கன்னா வீட்டுக்கு வந்தார். இப்போ பார்த்துருப்பீங்க, படப்படன்னு இருந்தார்ல, அதே மாதிரி தான் வந்தார். காஃபி மேலெல்லாம் கொட்டிக்கிட்டாரு. அப்புறம் கதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பரபரப்பு படத்துலேயும் அப்படியே இருக்கும். டிச் ஷூட் பண்ண இதெல்லாம் காட்டினார், ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இப்போ எடுத்திருக்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். அதே மாதிரி அர்ஜுன் சார் இனிமேல் நீங்கள் ஹீரோவை மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு. எல்லாம் வேண்டாம். அவர் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கேட்டார், இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டார். உங்கள் கூட தான் சார் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஒரு 25 வருஷம் முன்னாடி டான்ஸராக இருக்கும்போது அவர் கூட நிறைய சாங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கண்டிப்பாக இந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க இந்த படத்து மூலியமாகவே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சுபாஷ்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். இந்த ப்ரொடக்ஷனில் நான் முதல் மாசிலாமணின்னு படத்தில் வில்லனாக பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது 28வது படம் இந்த படத்தில் நான் பண்ணிட்டுருக்கேன். மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார் ரவி பசூர். அவரை பூஜையில் பார்க்கும்போது ஏதோ ஃபைட் மாஸ்டர்னு நினச்சேன். ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தார், மீசெல்லாம் முறுக்கி விட்டு. என்னடா மியூசிக், அப்போ தான் கேட்டேன் யார் ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படின்னா. அப்போ தான் சொன்னாங்க இல்லை ஒரு ரவி பசூர் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதே மாதிரி ஃபீனிக்ஸ் பிரபு ஃபைட் மாஸ்டர். அவர் திறமையை காட்டுறதுக்கு நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சார் அவருக்கு. வேறு யாராக இருந்தால் கூட அவர் கஷ்டப்பட்டுருந்தோம். சார் ரொம்ப ஈஸியாக்கி விட்டார் அவரை. அவர் மலையாளம் தான் சொன்னாங்க, இப்போ தெலுங்குல ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். இதுக்கு மேலே இன்னும் எல்லா லாங்குவேஜும் போயிடுவார். ஜான் கோக்கன், இவங்க எல்லோரும் கூட இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். சார் கூட நிறைய பண்ணிட்டேன், இவங்க கூடலாம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்ல அனுபவமாக இருந்தது. சிஸ்டர் அபிராமி சிஸ்டர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். அது மாதிரி எல்லோரும் கூட பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். நேர்கொண்ட பார்வை, பொன்னியின் செல்வன் போன்ற படங்களில் என்னை பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான், ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, தேங்க்ஸ் டு மை சித்தி. லைக் கன்ஸ்டண்ட்டாக எனக்கான சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருந்து கண்டிப்பாக அவன் ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணிவிடுவான் அப்படின்னு என் மேலே ஒரு பிலீஃபை வச்சுட்டே இருந்தாங்க. தேங்க்யூ சித்தி. அப்புறம் என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா 2 பேரும் நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் நான் டேரக்ஷன் கன்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ லைக் என்னை நம்பி ஓகே அதுக்கான டைம் நான் அவனை தரேன்னு சொன்னேன். என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கான பர்மிஷனை எனக்கு வாங்கி கொடுத்தேன் என்னோட அண்ணா கௌதம் அண்ணாவுக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னோட மாமா, அவர் இல்லைனாலும் நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருப்பேனாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். தேங்க்யூ மாமா. அப்புறம் மூவியாக ஃபஸ்ட் நான் வந்து பிரதீப் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே வரணும், சினிமாக்குள்ளே போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு பாயிண்ட் இருக்கிறப்ப ஒரு ஏடி கால் அது மூலிமா வந்து அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்போ லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு பாயிண்டில் Thank you to all the press and media. Thank you to my wife Pooja for your support, to my mentor Ajit Kumar sir. இந்த படத்தில் எனக்கு ஸ்பெஷலானன்னா என்னோட மேனேஜர் கண்ணன் சார் இருக்குது சார். கொஞ்சம் நில்லுங்க சார். மகாபாரத்தில் எப்பவுமே அர்ஜுன் கூட கிருஷ்ணர் இருப்பார், அதே மாதிரி தான் கண்ணன் சார் எனக்கு. ஸோ சர்பாட்டாக்கு அப்புறம் என்னோட எல்லா படத்துக்கும் மேனேஜராக என்னோட மென்டர், என்னோட ஒரு லீடிங், ஒரு கைடன்ஸ், ஒரு ஐ டோன்ட் நோ, யூஆர் எவ்ரி திங் சார். தேங்க்யூ. அவரும் இந்த படத்தில் நடிச்சிருக்கார், ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் கமிங் பேக் டு பிளாஸ்ட், தேங்க்யூ சுபாஷ் சார் ஃபார் காஸ்டிங் மீ. நீங்கள் எல்லாருக்காக நல்லா விஷ் பண்ணாங்க. ஐ ரியலி சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே that you become a very big director. The trailer is crazy. And Preeti ma'am, I've had some scenes with you. You're going to see a completely new Preeti ma'am. She has done action like crazy. Insane action, and I've witnessed it, so it's great. And Arjun sir, நான் கேரளாவில் ஒரு ஆலப்பறையில் ஜென்டில்மேன் படம் பார்த்தேன். So from that to working with Arjun sir and doing some action, it has been an honor, sir. And to all the other actors, I may not have had scenes, but thank you for being, and it's an honor to be in the same film. So thank you everybody. And most important, the AGS family. 20 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். First time I'm working with a production where பேமெண்ட்காக ஒரு கால் கூட தேவையில்லை, அப்படியே பேமெண்ட் வந்துடும். I mean, it's I don't know what to say. It's one of the best production houses that I work with. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் படம் பிளாஸ்ட் இந்த மாதம் 28ஆம் தேதி உலகெங்கும் வெளியிடப்படுகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்றைக்குமே ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த மீடியா அனைவரும் வந்து அன்கண்டிஷனல் ஆதரவு, சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படத்திற்கு இன்னும் அதிகப்படியாக நீங்கள் வந்து ஆதரவும் சப்போர்ட்டும் நல்ல பப்ளிசிட்டியும் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இந்த படத்தின் ப்ரொடியூசர்ஸ் கல்பாத்தி சகோரம், கல்பாத்தி கணேசன், கல்பாத்தி சுரேஷ், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி வந்திருக்காங்க, அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி வந்திருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் வெங்கட் மாணிக்கம் இருக்கார், டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மிஸ்டர் மகாலிங்கம் இருக்கார். இந்த படத்தின் ஓடிடி ரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆடியோ வந்து திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடிக்கிறாரு லீட் ரோலில். அபிராமி மேடம், பிரீத்தி முகுந்தன், ஜான் கோகன், வினோத் சாகர், திலீபன், பவன், விவேக் பிரஸ்னா என்ற பெரிய நட்சத்திர காஸ்ட் இந்த படத்தில் அமைந்திருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் திரு சுபாஷ் கே ராஜ், அவர் வந்து லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் சார் கூட அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிருக்கார். இந்த படத்தில் மிக சிறப்பாக அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த படத்தின் ஒரு இதுவாக செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். இந்த படத்தின் சினிமாட்டோகிராஃபர் திரு அருண் ராதாகிருஷ்ணன். எடிட்டிங்னாலே பிரதீப் ராகவ் பேர் தான் வந்து இதாகும். அண்ட் இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் வந்து கேஜிஎஃப் ஃபேம் திரு ரவி பஸ்ரூர் அவர்கள்.
மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்க அனைவருக்கும் ஏஜிஎஸ் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.